திறப்பின் வாசல் ஜெபம். உலகமெங்கும் எழுப்புதல் அக்கினியை பரவச் செய்வதற்காக தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக 4 மாவடியில் 44 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் இஸ்ரவேல் தேசத்தில் ஊழியம் செய்து வரும் சகோதரர் கிரண் குடும்பத்தாரும் சுரமண்டல இசைக்கருவிகளோடு பாடல் ஆராதனை வேளையை நடத்திய போது கூடி வந்திருந்தவர்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கியது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்தியாவின் ரட்சிப்பிற்காகவும் தேசமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களின் பாதுகாப்பிற்காகவும் பரீட்சை எழுதும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1248 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தனர். வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து உற்சாகத்தோடு ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்டத்திற்காகவும் இந்தியாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்காகவும் இந்தோனேஷியா மற்றும் இஸ்ரேல் எழுப்புதலுக்காகவும் ஜெபத்தை நடத்தினார்கள். ரெவரண்ட் ஜெயசிங் அவர்கள் எழுதிய உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற புத்தகத்தை சகோதரர் அவர்கள் ஜெபித்து வெளியிட்டார்கள். சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்திய வேதாகம சங்கத்தின் மூலம் நடைபெற்று வரும் பல மொழிகளில் வேதாகமம் அச்சிடும் ஊழியங்கள் குறித்து எடுத்துரைத்த பின் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 25 வருஷமா எனக்கு அசுத்தாவி போராட்டம் ரொம்ப இருந்துச்சு. இங்க 2 வருஷமா திருப்பி ஜெபத்துல கும்பிட்டவர் படம் எனக்கு அசுத்தாவி நீங்கிருச்சு. போயிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஆவி போய் எத்தனை மாசம் ஆச்சு? இப்ப 3 மாசம் ஆகுது. 3 மாசம் ஆச்சு. நல்ல நிம்மதியா இருக்கிறீங்க. பையன் வந்து பிறந்த 5 வயசுலயே இவ்வளவு பெரிய கட்டி மாதிரி இருந்தது இந்த இடத்துல, முதுகு பகுதியிலயா? இந்த இடத்துல 5 வயசுல தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப நாளடைவில் பாத்தீங்கன்னா அது லேசான கட்டி நினைச்சோம். அது அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனா இப்ப பண்ண முடியாது. 15 வயசு ஆனோன்னு கூட்டிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்கும்போது 2022 அண்ணன் எக்ஸ்ட்ரா க்ரோத் உள்ளவங்களுக்காக நீங்கள் இப்போ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 நாள் 3 நாள் கழித்து ஸ்கூல் போயிட்டு வந்து சட்டையை கழட்டி போட்டு ட்ரெஸ் மாற்றும் போது பின்னாடி இல்லை, காணா. எனக்கு ஒரு டவுட்டு, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா தடவி எல்லாம் அமுக்கியெல்லாம் பார்க்குறேன். அது எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. குழந்தை பிறக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணப்போ கர்ப்பப்பை தொப்புளில் ஒட்டி வச்சுட்டாங்க. அது 3 வருஷமாக வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் வீங்கிடும், இவ்வளோ பெருசு வீங்கிடும், வலி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அற்புத பெருவிழா அப்போ வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன். அப்போ ஐயா ஜெபம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் அங்கே கை வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு சொன்னார். அன்னையோடு எனக்கு வலி வேதனை எல்லாமே போயிடுச்சு. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கில் சிறு பிள்ளைகளுக்காக நடைபெற்ற சிறப்பு கூடுகையில் வந்திருந்த சிறு பிள்ளைகள் அனைவரும் ஆவிக்குரிய வாழ்வில் வளருவதற்கு ஏதுவான சத்தியங்களை கற்றுக்கொண்டார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் கர்த்தர் தரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்க டீச்சரா இருக்கலாம், உங்களுக்கும் இந்த வரம் தேவை. நீங்க பேங்க்ல வேலை செய்யலாம், உங்களுக்கும் இந்த வரம் அவசியம். நீங்கள் ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டா படித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம்.
நீங்க ஒரு குடும்பஸ்தரியா இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த வரம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஜெப நேரத்தில் அநேகர் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றுக்கொண்டனர். சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே தலையில் அடிபட்டுச்சுன்னு தலைவலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தோம், நார்மலாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குன்னாங்க. போக போக இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் கண் பார்வை குறைஞ்சிட்டே வந்துச்சு. அது தலைவலிக்கும் போதெல்லாம் அது ஒரு மாதிரி எரிச்சல் எடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணால் என்கிட்ட வந்து அந்நிய பாசை பேசினேன். எல்லாம் நான் தலையில் கையை வச்சு கண்ணில் கையை வச்சு சுகப்படுத்துங்க ஏசப்பான்னு 2வது தடவை இதில் பண்ணியிருக்கேன். சரியாக போச்சு எனக்கு சுத்தமாக. வலது காது கேட்காத நரம்பு வலி பயங்கரமாக இருந்தது. இப்போ அண்ணன் பேசி ஜபிச்சிருப்போம், அண்ணன் வந்து சவுண்டு டப்பான்னு ஒரு சவுண்டு இருந்தால் காது வெடிச்சது போல தோணுச்சு. இது இப்போ நல்லா கேட்குது, வலியும் போயிடுச்சு. ஒரு வருஷமா கேட்காத காது ஆண்டவர் திறந்துட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். God bless you. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் தேவனிடமிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி சென்றனர். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா நிறைவா இருக்கு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக பேசப்பட்ட மாதிரி இருந்தது. ದುಃಖದಿಂದ ಬಂದ್ವು, ಸಂತೋಷದಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. காலையில் வரும்போது ரொம்ப பலவீனமாக இருந்தேன், இப்போ நல்லா இருக்கு. சமாதானம் எல்லாம் வந்தோம். அவர் கொடுத்த வார்த்தை ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. நல்ல ஏசப்பாட்ட சமாதானத்தை பெற்று நாங்கள் கடந்து போகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.